இல்லாத ஒன்றை கற்பனையில் ஒன்றை நினச்சா கூட உன்னால் அதை அடைய முடியும்னா இருக்கிற ஒன்றை உன்னால் போய் அடைய முடியாதா? ஏரோப்ளைனே ஒன்று இல்லை, ஒருத்தன் அதை கண்டுபிடிக்கிறான், யோசிக்கிறான், அதை முயற்சி பண்ணுறான், செய்யறான், சாதிச்சிட்டான். அப்படி ஒன்றும் இல்லைப்பா. அப்போ இல்லாத ஒன்றை நினச்சா கூட அதை அடையிற சக்தி உன் மனசுக்கு இருக்குது. 1000 தடவை ட்ரை பண்ணியிருப்பான், 5000 தடவை கீழே விழுந்திருப்பான். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சிரிச்சிருப்பான், வார்த்தை பேசியிருப்பான், இவன் பைத்தியக்காரன், போக்கத்தவன், இவன் வேலையெல்லாம் பண்ணுறான்னு சிரிச்சிருப்பான். அதையெல்லாம் கேட்டு அவன் போட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிருந்தான்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஃப்ளைட் இல்லை, ட்ரெயின்னு போய் இறங்க முடியாது. நான் அதை செஞ்சே தீருவேன், என் டார்கெட் அது. திரும்ப 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 போராடும் போது அவன் ஜெயிச்சிட்டானா, ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த உலகம் என்ன பண்ணுது? தலையில் தூக்கி வச்சு ஆடும். இதுதான் இந்த உலகம். ஜெயிக்கிற வரைக்கும் வார்த்தை பேசும், நீ ஜெயிச்சிட்டேன்னா உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடும். இப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது? நீ என்ன நினச்சாலும் அதை நீ அடையிறக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுது. நீ நினைக்கிறதுக்கு தான் உனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ முயற்சி பண்ணுறதுக்கு தான் உனக்கு கஷ்டமாக இருக்குது. புரியுதுங்களா? நீ எவ்வளோ நினைக்கிறியோ, எவ்வளோ அடம் பிடிக்கிறியோ, எவ்வளவு போராடுறியோ, உன்னோட வலிமையை பார்த்து அதுவே உனக்கு வழிவகுத்து கொடுக்கும், உனக்கு அதுவே பாதை அமைச்சு கொடுக்கும். இதுதான் வாழ்க்கையோட தத்துவமே. வேணுமா வேண்டாமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும்.